உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மொட்டுக்காடு ஊராட்சியில் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் 20,000 ரொக்க பணம் ஊராட்சி மன்ற தலைவர் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே படூர் தனியார் கல்லூரியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் மற்றும் மாவட்ட பிரதிநிதி மயில்வாகனன் ஆகியோர் ஏற்பாட்டில் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் முட்டுக்காடு, கரிக்காட்டுக்குப்பம், கழிப்பட்டூர், ஏகாட்டூர் உள்ளிட்ட முட்டுக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 10 அணிகளை சேர்ந்த வீரர்கள் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு 2 நாட்களாக விளையாடினர். இதில் இறுதிப் போட்டியில் முட்டுக்காடு அணியும் கரிக்காட்டுக்குப்பம் அணியும் மோதியது. முன்னதாக ஆடிய முட்டுக்காட்டு அணியில் 10 ஓவரில் 84 ரன் கவிழ்ந்துள்ளது. அதனை எதிர்த்து களம் இறங்கிய கரிக்காட்டுக்குப்பம் அணி 9 ஓவரில் 85 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றவர்களை ஊக்குவிக்கும் விதமாக முட்டுக்காட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதலாவதாக வெற்றி பெற்று கரிக்காட்டுக்குப்பம் அணிக்கு சொந்த செலவில் வெற்றி கோப்பை மற்றும் ஊக்க பரிசு 20,000 ரூபாய் வழங்கினார். 2ஆம் இடம் பிடித்த முட்டுக்காடு அணிக்கு கோப்பையுடன் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். ஆறுதல் பரிசாக கழிப்பட்டூர் அணிக்கு 5,000 ஊக்கத்தொகை வழங்கினார். பொங்கல் விழா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டாக இப்போட்டி நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டில் நமது ஊராட்சியிலும் இப்படி நடத்தப்படுவது என்பது பெருமையாக உள்ளது. போட்டியில் கலந்து கொள்வதே வெற்றிதான், தோல்வியை கண்டு அச்சப்பட வேண்டாம் என்று இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் கூறியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட பிரதிநிதி, முட்டுக்காடு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மயில்வாகனன், வார்டு உறுப்பினர்கள், முட்டுக்காடு ஊராட்சி மன்ற செயலாளர் ஏழுமலை, திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 3வது பரிசு நம்ம முட்டுக்காடு முதலில் ஊராட்சி சார்பில் நடத்தப்படும் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் டோர்னமெண்ட் கிரிக்கெட் போட்டிற்கு வருகை தந்து அதில் பங்கு பெற்று ஆடிய 10 அணிகளுக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பாக இந்த போட்டியில் முதல் பரிசு பெற்ற NVSS கரிக்காட்டுக்குப்பம் டீமை நான் வாழ்த்துகிறேன். 2ஆம் பரிசு பெறும் முட்டுக்காடு ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் எங்கள் ஊராட்சியை சேர்ந்த தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், எங்கள் ஊராட்சி செயலாளர் மற்றும் ரிப்போர்ட்டர்ஸ், செய்தியாளர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மேலும் நிகழ்ச்சியில் ஜெயிச்ச டீம் வந்து வெயிட் பண்றாங்க 2 டீம். ஆனா அது இல்லாம ஆல்ரெடி நம்ம வெற்றி வாய்ப்பை தவற விட்ட பிளேயர்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து பார்த்து நம்ம பரிசீலனை கலந்துக்கிறோம். அவங்களுக்கு எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த போட்டி வந்து நம்ம நடத்துகிற நோக்கமே வந்து என்னன்னா, நம்ம ஊராட்சி எல்லாம் வந்து ஒத்துமையாக இருக்கணும். எல்லாருக்கும் வந்து ஏன்னா நம்ம பஞ்சாயத்து வந்து பெருசு, 3 வருவாய் கிராமங்களை சார்ந்தது, பல பிரிவுகளாக இருக்குது, 12 வார்டா இருக்குது. 12 வார்டை வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், உங்களுக்குள்ள நல்ல உறவை ஏற்படுத்தணும் சொல்லிட்டு இந்த மேட்ச் நடத்துறதுக்கு நோக்கமே அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நோக்கமே. ஏன்னா ஈஸியாக இருக்குது, நம்ம பஞ்சாயத்து நம்ம ஓஎம்ஆல இருக்குது. எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும், இந்த பிளேயர்ஸ் மூலிமா, விளையாடுற பசங்க மூலிமா எல்லாம் ஒற்றுமையாக சொல்லி நடத்துகிறோம். 2ஆம் ஆண்டு சிறப்பாக நடத்தி முடிச்சாச்சு. இதை சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து என்னதான் வந்து ஆர்குமெண்ட் பண்ணாலும், அவர் வேற ஊர்ல இருக்கிறாரு, பக்கத்தில் ஊராரு சொன்னாலும், எல்லாருமே வந்து என்னதான் முடிவு எடுத்தாலும் நம்ம கடைசியில் நம்ம டிசிஷன் சொல்லும் போது நம்ம டிசிஷன் சொன்னோடனே இப்போ விளையாடா போய் ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கண்டா இல்லை நம்ம பசங்க சொல்லும் போது எல்லாம் ஆடினாங்க. உள்ளபடியான சந்தோஷம் இல்லை. நான்
ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் 10 டீமும் வந்து நான் சொல்றத எல்லாருமே கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாரும் ஏதாவது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அதில் சிறப்பாக விளையாடுங்க, சிறப்பாக விளையாடுங்க. மேலே வந்து நம்ம வந்து வேற நிறைய போட்டி நடத்த போகிறோம். வேற என்ன போட்டின்னு கூட தம்பி பேசும்போது சொல்லுதா போல, கமெண்ட் சொல்லுங்க போல. வேற என்ன நடத்தணும்? நீங்கள் கிரிக்கெட் இல்லாமல் வேற விளையாட்டு போட்டி நடத்தணும் போல. சரி, நடத்துறது ரெடி தயாராக இருக்கிறோம். ஊராட்சி சார்பில் நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி தான், ரெடியாக இருக்கிறோம். அதனால நீங்கள் வந்து வேற என்ன போட்டி நடத்தணும்னு சொல்லுங்க, நம்ம ஊராட்சி சார்பில் நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தொடர்ந்து நம்ம நடத்தணும். அதான் இப்போ வேணா இப்போ எதுக்கு நான் நேற்றுலேருந்து நான் எங்கேயுமே போகல. நேற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் எங்கேயுமே போகல. ஃபுல் டே நான் இங்கே தான் இருந்தேன். நான் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு வந்திருப்பேன். 7 மணி தான் எங்கேயுமே போகல, இங்கே தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா எல்லாருமே வந்து இளைஞர்கள் வந்து ஒருத்தர் ஒன்று பேசுவாங்க, இன்னொருத்தர் வந்து புரிஞ்சிக்காம வேற தப்பா இன்னொருத்தர் பேசும்போது நான் அதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியை NSS கரிக்காட்டுக்குப்பம் டீம் வெற்றி பெற்றது. அந்த டீமுக்கு முட்டுக்காடு முதுநிலை ஊராட்சி சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செகண்ட் டீம், இரண்டாவது டீம் முட்டுக்காடு, அந்த டீமுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த போட்டியில் பங்கு பெற்ற நமது ஊராட்சியின் முட்டுக்காடு இளைய சிங்கங்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்றதை விட இதுல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப முக்கியங்க. பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் மனதைரியம் ரொம்ப வேணும். அதனால நீங்க யாருமே வந்து கஷ்டப்படாதீங்க. தோல்வியை தாங்கிக்கிறது பெரிய ஒரு சத்து வேணும், சரியா? தோல்வியை தாங்கிறது ரொம்ப பெரிய சத்து. அந்த சக்தி வந்து கண்டிப்பா நீங்க தாங்கிக்கணும். நன்றி நன்றி. சோ நீங்க இப்ப நம்ம செகண்ட் டைம் இந்த போட்டியை பொங்கல் திருநாளை முன்னிட்டு நம்ம இந்த போட்டியை நடத்திட்டு இருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இது தமிழ்நாட்டிலே நம்ம ஊராட்சியில தான் வந்து இத மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன கரெக்டானு தெரியாது, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வந்து நம்ம இளைஞர்கள் இப்ப வந்து சண்டை போடுறது வந்து முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னோட திறமைய வெளிப்படுத்தணும், அதுதான் முக்கியம். இப்ப வெளியே சப்போஸ் நீங்க வெளியே எங்கேயா போறீங்க, வெளியே பண்ண மற்ற பஞ்சாயத்துக்கு வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, கிரிக்கெட் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அந்த ஒவ்வொரு டேலண்ட்டும் நீங்க நம்ம பஞ்சாயத்துல வந்து நீங்க வளர்த்துட்டாதான் நீங்க மற்ற டீம்ல போய் விளையாடும் போது, மற்ற பஞ்சாயத்து கிட்ட போய் நீங்க விளையாடும் போது அந்த டேலண்ட்டை நீங்க வந்து வெளிப்படுத்த முடியும். நம்ம பஞ்சாயத்துக்கு வந்து நீங்க ட்ரைன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இது வந்து ட்ரைனிங் தான் நமக்கு. இந்த ட்ரைனிங்ல நம்ம வந்து மன கஷ்டப்படக்கூடாது, சரியா? இது ட்ரைனிங் தான், இது நமக்கு இது ஜஸ்ட் a கேம், அவ்வளவுதான். அதனால நீங்க மன கஷ்டப்படாத, இது வந்து நல்லா சிறப்பா நீங்க நடத்தி கொடுக்கணும், ஓகேவா? நன்றி.